அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளை தொடர்ச்சியாக பார்க்குறவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய நண்பர்களுக்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும் என்று பாரதி மிகச்சரியாக பாடினார். முதலில் நமக்கு இருக்க வேண்டியது மன உறுதி. வெற்றி பெறுபவர் விட்டு விடுவதில்லை, விட்டு விடுபவர் வெற்றி பெறுவதில்லை என்ற ஒரு ஆங்கில முதுமொழி உள்ளது. மன உறுதி உங்களிடம் இருக்கிறதா என்று பரிசோதனை செய்து பார்த்து கொள்ளுங்கள். நண்பருக்கு இமெயில் பதில் அனுப்ப வேண்டும் என்று முடிவெடுத்தீர்கள், அனுப்பிவிட்டீர்களா என்று உங்களை ஒரு முறை கேட்டுக்கொள்ளுங்கள். அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்து தியானம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்தீர்களே, செய்தீர்களா என்று கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு கடைக்கு ஒரு மருந்து வாங்குவதற்கு சென்று அதே மருந்து தான் வாங்கி வந்தீர்களா அல்லது வேற ஏதாவது வாங்கி வந்தீர்களா என்பதை பரிசீலனை செய்து பாருங்கள். அடிக்கடி மறந்து போகும் ஒன்றை பற்றி இனி மறக்கவே கூடாது என்று முடிவெடுத்தீர்களே, அதை நிறைவேற்றினீர்களா? இப்படி நம்மை நாமே அலசி ஆராய்ந்து கொள்ள வேண்டும். பெரும் வெற்றி அடைந்தவர்கள் கவனிக்கும் சாதாரண வெற்றி அல்ல, பெரும் வெற்றி. யாரும் உங்களைப் போல் இல்லை, அதனால்தான் அவர்கள் பெரும் வெற்றி அடைந்தார்கள். உதாரணமாக ஹென்றி ஃபோர்டு தெரியும் இல்லையா? அவர் முதலாக கார் ஒன்றை வடிவமைக்க வேண்டும் என்று நினைத்தார். அமெரிக்காவில் சைக்கிள் போகிறவர்கள் எல்லாம் காரில் போக வேண்டும் என்பதுதான் அவருடைய பெரிய ஆசையாக இருந்தது. ஆசையை தவிர்த்து பேராசை அல்ல. தேவைக்கு அதிகமாக ஆசைப்படுவது பேராசை. ஆனால் வைக்கின்ற ஆசையை, லட்சியத்தை சின்னதாக வைக்காமல் பிரம்மாண்டமாக வைப்பது பெரிய ஆசை. பெரிய ஆசை எப்பொழுதுமே பற்றி எரியும். சரி, ஹென்றி ஃபோர்டுக்கு வருவோம். ஒரு கார் செய்ய வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டார் அல்லவா? அது பற்றி கருத்து கேட்க அவர் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்தார். அவர் தேர்ந்தெடுத்த ஆள் ரொம்ப பெரிய மனிதர். அவரும் ஒரு சாதனையாளர். அதுவும் உலகமே வியக்கும் சாதனை மனிதர் அவர். இனம் இனத்தோடு தானே சேரும். ஒத்த அதிர்வலைகளை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் இடையில்தான் நட்பும் உறவும் ஏற்படும். காதலர்களுக்கு இடையில் இருப்பது மாதிரி, நல்ல கணவன் மனைவிக்கு இடையில் இருப்பது மாதிரி, நல்ல நண்பர்களுக்கு மத்தியில் இருப்பது மாதிரி. சரி, யார் அந்த சாதனை மனிதர்? அவர் வேறு யாரும் இல்லை, இறைவனுக்கு அடுத்தபடியாக இந்த உலகத்துக்கே ஒளி கொடுத்த விஞ்ஞான மகான் தாமஸ் ஆல்வா எடிசன் தான். எடிசனும் ஃபோர்டும் நண்பர்கள். எனவே இவருடைய ஐடியாவை அவரிடம் கூறியிருக்கிறார். நம்ப முடியவில்லையா? எடிசன் சொல்கிறார் இது சரி வராது என்று. எடிசன் சாத்தியமில்லை என்று அவர் சொன்னதும் மட்டும் சத்தியம். வரலாற்றில் இது பதியப்பட்டிருக்கிறது. எடிசன் சொன்ன அந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாமல் போனதுதான் ஹென்றி ஃபோர்டின் மிகப்பெரிய சாதனை. ஹென்றி ஃபோர்டு நினைக்கவில்லை. ஏற்கனவே தன் மனதுக்குள் அழுத்தமான கோடு, இல்லை, ஃபோர்டு கார் செல்வது தேவையான ரோடு போட்டு வைத்திருந்திருக்கிறார். எடிசனே சொல்லிவிட்டார் இது நிச்சயம் நடக்காது என்று ஃபோர்டு அன்று நினைக்கவில்லை. அங்கேதான் அவருடைய மகத்துவம் இருக்கிறது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வறுத்து கூலி தரும் என்று திருக்குறள் கருத்தை ஹென்றி ஃபோர்டு பின்பற்றியிருக்கிறார். அங்கேதான் அவர் நிற்கிறார். இது மட்டுமல்ல, வானத்தில் பறக்கும் ஒரு எந்திரத்தையும் விமானத்தையும் உருவாக்கிய எண்ணிய ரைட் சகோதரர்கள் அதை பற்றி தங்களுடைய கற்பனைகளை மற்றவர்களிடம் சொன்னபோது எல்லோரும் சிரித்தார்கள். மற்றவர்கள் என்ன, அவர்களுடைய அப்பாவே சிரித்தார். பணத்தை விரயம் செய்ய இவ்வளவு முட்டாள்தனமான ஐடியாவா? வேண்டாம் என்றார். காட்டில் பறக்கின்ற வேலையை தயவு செய்து பறவைகளிடம் விட்டுவிடுங்கள் என்று கிண்டலாக சொன்னார். ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை. பறவைகளை விட அதிகமாக விமானங்கள் தான் வானில் பறந்து கொண்டுள்ளன. ரைட் சகோதரர்களின் அபத்தமான கற்பனை கொடுத்த விளைவுதான் இன்று நாம் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.